தமிழ்நாட்டுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கு ஜக்கமா சொல்றான். நல்ல காலம் இருக்க போகுது. ஜக்கம்மாவா மாறி பிரச்சாரத்துல ஈடுபட்ட திமுக நிர்வாகிய சூழ்ந்து பெண்கள் சிலர் சரமாரியா கேள்வி எழுப்பின வீடியோ காட்சி தான் தற்போது சமூக வலைதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. மக்களவை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்க நிலையில அதனை எதிர்கொள்ள கட்சி தலைமை கூட்டணி தேர்தல் அறிக்கைன்னு ஒரு பக்கம் தீவிரமா பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில தான் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சியில திமுக சார்பில் தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, குடுகுடுப்புக்காரன் வேஷம் போட்டு வீதிகள்ல பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. அப்போ மோடி அரசால பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் சிலிண்டர் எரிவாயு விலை உயர்வு, ஜிஎஸ்டி வரியால மக்கள் படும் அவதி, இது எல்லாத்தையும் பத்தி குடுகுடுப்பு அடித்தவாறு மக்கள் கிட்ட பேசியிருக்காரு. ஆனா என்னதான் சொன்னாலும் ஜக்கம்மாவின் ஜோதிடம் அங்க பலிக்கல. அதோடு அங்க இருந்த பெண்கள் ஜக்கம்மாவுக்கே விபூதி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா மதுக்கடைகளை மூடுவோம்னு சொன்னீங்களே, முதல்ல அதை போய் மூடுங்க, அப்புறம் நாங்க ஓட்டு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஹோட்டல் கட்டிட வேலைன்னு எல்லா இடத்துலயும் வட மாநிலத்தவர்கள் தான் வேலை பார்க்கறாங்க, எங்களுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சுன்னு சிலர் தங்களோட ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே வேலை பார்க்கணும், நம்ம வறுமையை போக்கணும்னு தான் முதலமைச்சர் முழுசா உழைக்கிறார். இதற்கிடையில ஒரு பெண் 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு அரிசி காய்கறின்னு எல்லா பொருட்களோட விலையும் ஏறிடுச்சு அப்படின்னு அடுக்கடுக்கா குறைகளை அடுக்கியிருக்காங்க. அவங்க கிட்ட ஜக்கம்மாவா வந்த கோவிந்தன் மத்திய அரசு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு என்னதான் சொல்ல முயற்சி பண்ணாலும் அந்த பெண்கள் அதை காது கொடுத்தே கேட்கல. அப்போ அங்க இருந்த திமுக நிர்வாகி ஒருத்தர் டைம் ஆயிடுச்சு, அடுத்த ஏரியாவுக்கு போலாமாங்கன்னு சொன்னதும் ஜக்கம்மா அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு.